அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரூப் 4 சம்மந்தமாக ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான செய்தினே நம்ம பார்க்கலாம். நேர மேலாண்மைக்கு உதவுமா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இதில் மெயினாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வாட்ச் கட்டிட்டு போகலாமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையுமே நம்ம கடிகாரம் மாட்டணும், அந்த ரூமில் கடிகாரம் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சதாக இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸோட ஆல் டிக்கெட் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி தேர்வுகளில் எந்த மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றியிருக்காங்க, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் 4க்கு பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இலவச முழு மாதிரி தேர்வு கூட நம்ம சேனலில் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு விஷயம் தான். நேர மேலாண்மைக்கு உதவுமா டிஎன்பிசின்னு போட்டிருக்காங்க. இதில் எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணுன்றதும் ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, கதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்வுகள் கோரிக்கை அப்படின்னு சொல்லி 3வது பேராகிராஃபில் ஒரு லைன் இருக்குது. அதை நான் படித்து காட்டுற பாருங்க. தேர்வு எழுத வரும்பொழுது மின்னணு கருவிகள் எதையும் எடுத்து வரக்கூடாது என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் கை கடிகாரம் கட்டலாம் என அறிவித்த போதும் பல தேர்வு கூடங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. என்னென்னா, வாட்ச் கட்டிட்டு போகலான்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருக்கான். ஆனால் அது பல சென்டரில் அதை அலோவ் பண்ணுறதில்ல. எலக்ட்ரானிக் டிவைஸ் நாட் அலோவுடுன்னு சொல்லி அலோவ் பண்ணுற வாட்ச் கட்டிட்டு உள்ளே வரத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி தடுத்துடுறாங்க. ஒரு சில எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா வாட்ச் அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுறது, ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணாமங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆல் சூப்பர்வைசராக வர்றவங்களுக்கான சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சில எக்ஸாம் சென்டரில் வாட்ச் அலோவ் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில சென்டரில் ஸ்ட்ரிக்டாக வாட்ச் அலோவ்டு இல்லை அப்படின்னு சொல்லி கழட்டி வைக்க சொல்லிடுறாங்க. ரைட்டா? இது ஒன்று. எனவே தேர்வு எழுத ஒவ்வொரு தேர்வுக்கூட அறையிலும் சுவர் கடிகாரம் பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தேர்வுகள் முன்வைக்கின்றனர். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வாட்சே கட்டுறதில்லப்பா, நீங்கள் சுவர் கடிகாரம் நம்ம வால் கிளாக்கை நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையும் பொறுத்துருங்க, நாங்கள் அதை பார்த்து எக்ஸாம் எழுதிக்கிறோம் அப்படின்ற ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது குறித்து தேர்வுகள் கூறியதாவது ஒவ்வொரு தேர்வு குறித்தாலும் ஒரு சுவர் கடிகாரம் மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் சில இஷ்யூ நடந்திருக்கு. இது ஏன் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது வாட்ச் அலோடு இல்லை, ஓகே, நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம், இப்போ டைம் கேட்போம் இல்லையா, சூப்பர்வைஸாக வர்றவங்க நம்ம டைம் கேட்போம், என்ன எவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி டைம் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசரோட வாட்ச் ரிப்பேராக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு 2.5 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, டைம் ஓவர் அப்படின்னு சொல்லி அந்த ஓஎம்ஆர் வாங்கிட்டாங்க. இது ஒரு ரூமில். பக்கத்து ரூமில் எழுதுறவங்களாம் பார்த்தா எழுதிட்டே இருக்காங்க. ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே அவங்க ஓஎம்ஆர் சீட்டை வாங்கிட்டாங்க. இதனால் அவங்க டைம் ஓவர் சொன்னதுனால சில பேர் சரியாக கடைசி நேரத்தில் கொஷின் சரியாக அதை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணாமல் டைம் ஆயிடுச்சு போலன்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒத்தரட்டையை பிடிச்சி ஷேர் பண்ணி ஓஎம்ஆரை சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசி தேர்வாணையம் சென்னைக்கு போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டிவிலாம் நம்ம செய்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம வாட்ச் கட்டிட்டு போகிறனாலும் வரக்கூடிய சூப்பர்வைசர்கிட்ட டைம் கேட்டுக்கலாம்னு நினச்சா கூட அவங்க வாட்ச் ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க தப்பாக டைம் சொல்லி போடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குன்றதுனால பேசாமல் நீங்கள் ரூமில் வால் கிளாக் மாட்டிட்டீங்க அப்படின்னா, சுவர் கடிகாரம் மாட்டிட்டீங்கன்னா அதை பார்த்து நாங்கள் எக்ஸாம் எழுதிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அதுவும் செல்லு போடாமல் தான் என்ன பண்ணுறது, அதையும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இப்போ ஆல் டிக்கெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அலைபேசி செல்லுலர் போன் நினைவூட்டு குறிப்புகள் அடங்கிய கை கடிகாரங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் கடிகாரங்கள்னு போடல, நினைவூட்டு குறிப்புகள் அடங்கிய கை கடிகாரம், மெமரி இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லுவோம்ல, ஆப்பிள் வாட்ச் அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இல்லாத சாதா கடிகாரம் கட்டிட்டு போகலாம். ஆனால் கட்டிட்டு போகலான்றது இவங்க தெளிவாக சொல்லலை. அதாவது மெமரி குறிப்பு இருக்கக்கூடிய அந்த வாட்ச் கட்டக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா மெமரி இல்லாத சாதாரண முள்ளு வாட்ச் கட்டிக்கலான்றதான் இதுக்கு மீனிங். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோதிரங்கள் அல்லது வேறு வகை மின்னணு சாராத சாதனங்கள், P&G டிசைன் டேட்டா புத்தகங்கள், குறிப்புகள், கைப்பைகள் மற்றும் அனுமதிக்கப்படாத மற்ற பொருட்கள் ஆகியவற்றை தேர்வு கூடத்திற்குள் வைத்திருப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வைத்திருக்கக்கூடாது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக நினைவூட்டு குறிப்பில் அடங்கிய கை கடிகாரங்கள் அப்படின்னு போட்டுட்டு கீழே மோதிரம், மின்னணு சாதனம் அது இதுன்னு போட்டதுனால ஸோ சூப்பர்வைசருங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மின்னணு சாதனம் எலக்ட்ரானிக் டிவைஸ், அப்போ வாட்சும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே, அதுவும் அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பவர் இருக்கக்கூடிய வாட்ச் தான் கட்டக்கூடாது அப்படின்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த பத்திரிகை செய்தியில் அதை சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த தேர்வுகளின் கோரிக்கையில் அதை அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்கள், தேர்வு எழுத வரும்பொழுது மின்னணு கருவிகள் எதையும் எடுத்து வரக்கூடாது என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. ஆனால்
கை கடிகாரம் கட்டலாம் என அறிவித்த போது பல தேர்வுகளில் அனுமதிக்கப்படவில்லை. கட்டலான்னு டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. பல விடைகளில் குழப்பம், அது கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்குமா, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பெண்களுக்கு ஃப்ரீ கொடுத்துறாங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி வந்து டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க. எஸ்சி அது மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு மேபி ஃப்ரீயாக இருக்கலாம். மற்ற பெண்களுக்கு பிசி எம்பிசியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சில சர்வீஸ்மேன் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்கணுன்றாங்க. ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கடிகாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் 9 நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு வாட்ச் கட்டிட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்றத டிஎன்பிசி வந்து தெளிவுபடுத்த வேண்டும். பொதுவாக வந்து என்ன அப்படின்னா சாதாரண வாட்ச்னு சொல்லக்கூடிய முள்ளு வாட்சை வந்து கட்டிட்டு போகலாம். ரைட்டா, மெமரி பவர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சை தான் வந்து கட்டிட்டு போகக்கூடாது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை வந்து டிஎன்பிசிக்கு அந்த சூப்பர்வைசராக வர்றவங்களுக்கு வந்து டிஎன்பிசி வந்து சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அவங்க வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் என்ன இருக்குது, அவங்களுக்கு வேறு மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா வாட்சே கட்டக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஒட்டுமொத்தமாக வாட்சே கட்டக்கூடாது அப்படின்னா நீங்களாவது வந்து சூரிய கடிகாரம் ஒவ்வொரு எக்ஸாம் ஆலையும் பொறுத்துங்க அப்படின்றது தேர்வுகளோட கோரிக்கையை வந்து இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன வந்து இந்த அந்த வாட்ச் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜூன் 9 வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். ஓகேங்களா, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இப்போதைக்கு இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கிறதுனால இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணோம். நன்றி, வணக்கம்.